Hi, hello, vanakkam and welcome to Ghost Hunt. Yes, கோஸ்ட் ஹண்ட் என்ற ஷோ மூலயமா பேய், பிசாசு, ஆவி, அதுக்கப்புறம் கடவுள் இதெல்லாமே இந்த பூமியில் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ உங்களுடைய கருத்து, அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதா வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ இது உண்மையாக இருக்குது, இது பொய்யா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தால், அப்படி எதுவுமே இல்லைனாலுமே நீங்களும் ஷேர் பண்ணி சொல்லுங்க ப்ரோ, போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கோஸ்ட் ஹண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, இவரை பற்றி வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இவர் பேர் வந்து கதிர். இவர் வந்து ஆவிகளோடலாம் பேசக்கூடியவர். அதாவது நம்ம இறந்து போன ஆவிகளோடலாம் பேசுகிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இந்த ஓசோ போர்டு இருக்குது, அப்புறம் வந்து குறி சொல்கிறவங்க இருப்பாங்க, அந்த இறந்து போனவங்களோட பேசுகிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ அப்படின்றது மூலிமா வந்து பேசுறதுன்னு சொல்லியிருந்தார். ரீசெண்டாக இவரை பற்றி நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சித்ரா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட வந்து இவர் கம்யூனிகேட் பண்ணதாகவும் அவங்க கூட பேசினதாகவும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எப்படிலாம் பேசுகிறார் அப்படின்றது ஆரம்பிச்சிடலாம். ஸோ கால் பண்ணிடலாமா? ஓகே கூகுள், கனெக்ட் டு மிஸ்டர் கதிர். டிவி சேனல்லாம் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருக்குது, லைவ் கால் இன்டர்வியூ. ஸோ லைவ்னாவே ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. ஹலோ ஹலோ. ப்ரோ, நான் வேல்முருகன் பேசுகிறேன், நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனல்லேருந்து. சொல்லுங்க ப்ரோ. அது நான் கேட்டிருந்தேன்ல, அந்த கோஸ்ட் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், அதை பற்றி தான் பேச கால் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஓகே ப்ரோ. ரொம்ப நாளாக வந்து எனக்கும் சரி மக்களுக்கும் சரி இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, இந்த பேய் பிசாஸ்லாம் இருக்கா அப்படின்றது. ஸோ அது மக்கள் மூலியமாகவே அதுக்கான பதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களை பற்றியும் நான் ஒரு சில விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் இறந்து போன ஆவிகளோடலாம் பேசுகிறதா சொல்லியிருந்தீங்க. ரீசெண்டாக கூட நியூஸ் பேப்பரில் கூட போட்டதாக சொல்லியிருந்தீங்க. அது எப்படி ப்ரோ, இப்போது பேய் பிசாஸ் இருக்கா? எந்த வயசில் உங்களுக்கு அதை பற்றின நம்பிக்கை வந்துச்சு? நீங்கள் எப்போ பார்த்தீங்க? அப்புறம் வந்து நீங்கள் எப்படிலாம் அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே ஓகே. இப்போ ஆத்மா இருக்கு இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து முழுமையா நம்ப வைக்கணும் அப்படின்னு இறங்கணும்னா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் தேவை. ஓகே. ஆமாம் ஆமாம். இது வந்து இருக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னமும் கேள்விக்குறியாதான் இருக்கு. யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியல. ஓகே. ஆனா ஆத்மா இருக்கு அப்படின்னு உணர்ந்தவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும், அதை உணர்ந்தவங்களுக்கு புரியும். என்னோட சின்ன வயசுல என்னோட ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இறக்குறாங்க. ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அவங்க இறந்தது எனக்கு அவங்க ஞாபகமாகவே அவங்களோட இது ரொம்ப அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இருக்க பட்சத்துல அதே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு உடம்புல அவங்க ஆத்மா இறங்குது. ஆத்மா வந்து அவங்க உடம்புல இறங்கும் போது அது வந்து சில பேருக்கு நம்பிக்கை இல்லாத விஷயமாவும் இருக்கலாம்ல. ஆமா, அது எப்படி கரெக்டா அவருடைய ஆத்மா தான் நீங்க சொல்றீங்க? இல்ல, அவங்க வந்து ஆத்மாங்கும் போது அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கும் போது கரெக்டான ஆன்சர் வருது. ஓகே. இப்ப எனக்கும் நீங்களும் நானும் பேசிட்ட விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். ஆமா. அது மூணாவது ஒரு ஆள் சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தானே சொல்ல முடியும். கண்டிப்பா. அது வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் ஹால்குள்ள அந்த பொண்ணு என்ட்ரி ஆகுது. எக்ஸாமுக்காக உட்காந்துருக்கு. ஓகே. அவங்க வந்து அந்த பொண்ணோட பேரை சொல்லி அவங்க வந்து கூப்பிடும்போது அந்த பொண்ணு திரும்பவும் இல்ல, ரியாக்ஷனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓகே. எதனால இந்த பொண்ணு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற டவுட்ல எல்லாம் இருந்தாங்க. அந்த பொண்ணு அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் அழைச்சு கொண்டு வீட்டுல விட்டாங்க. நாளாக அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்றதும் நிறைய விஷயங்கள் பேசுறதும் எல்லாமே வந்து இறந்தவங்க அவங்க வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது. ஓகே. அந்த இறந்த பையனுடைய விஷயங்களா பேச ஆரம்பிக்குது.
பேச ஆரம்பிக்குது, அதை பத்தியே சொல்ல ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பையன் இறந்ததுல அஃபெக்ட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இப்போ அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரே ஏரியா அப்படின்னா, இப்போ நானும் நீ ஒரு ஏரியாவில் இருக்கோன்னா உங்களை பற்றி எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஸோ என்னை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பக்கத்தில் அப்படியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆச்சோ, அவர் இறந்தது வந்து வெளியே வர முடியல அப்படின்ட்டு, ஸோ அவங்களும் அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருந்து அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்து அந்த மாதிரி கொஞ்சம் மனநிலை அப்படி அஃபெக்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? அதுதான் நானும் சொல்ல வர, அஃபெக்ட் ஆகிருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்துச்சு. ஓகே. ஆனா வந்துச்சுன்னா அந்த பையன் படிச்சது 9th ஸ்டாண்டர்ட். சரி. இந்த பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 7th வருது, 7th என்ட்ரி ஆகுது. 1 இயர் தான் அவங்க பார்த்துருப்பாங்க, பேசிருப்பாங்க. 2 பேரும் அதிகமா பேசினது இல்ல. ஓகே ஓகே. ஒரே ஏரியாங்கிறதுலாம் அதிகமா பேசினது இல்ல. அந்த பொண்ணு வந்து என்ட்ரி ஆகுற ஸ்கூல்ல பார்த்துருக்கு. சில ஹாய்னா ஹாய் அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை. சரி. அப்படி போயிட்டு இருக்க ஒரு விஷய காலகட்டங்கள்ல இந்த பொண்ணு வந்து அவரை நினைச்சு எதுக்கு இவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு பழக்கம் ஏற்படுது. ஓகே. அது நாளாக என்ன ஆகுது, ஒருவேளை இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிறது அதுவா இருக்குமோ, ஆத்மாவா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் அவங்களுக்கு வருது. அப்புறம் நிறைய கிராம சைடு மந்திரவாதி அந்த பூஜைகள் அதை வச்சு பண்றாங்க. ஓகே. அப்புறம் பண்ணும் பொழுது அது வந்து சில இடங்கள்ல அந்த பொண்ணு கியூர் ஆகி வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து நல்லபடியா போய் இருக்கு. ஓகே ஓகே. ஆனா சில விஷயங்கள் வந்து டவுட் பட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணுகிட்ட. ஓகே. ஆத்மாவா இருந்தா கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் சொல்றது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அவங்க குடும்ப பர்சனல் நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுகிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே கரெக்டா ஆன்சர் வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, இது ஆத்மாதான் கன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணை கியூர் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணி அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இப்போ ஒரு ஆத்மா அந்த உடம்புக்குள்ள போகுதுன்னா அந்த பர்சனுடைய கேரக்டர் இல்லாம அந்த உடம்புக்குள்ள போன ஆத்மாவோட கேரக்டர் தான் உள்ள இருக்குமா? ஆமா, அவங்க இருக்கும். அவங்களோட ஞாபகங்களும் எல்லா ஆத்மாக்களும் அந்த பர்சன் உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஓகே. ஏதோ ஒரு ஆத்மா, அந்த ஜின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஆமா. துர்மரணம் அடைஞ்சு 25 வருடங்கள் கழிச்சா ஒரு ஜின்னா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அது வந்து மனதுக்குள்ள வந்து இந்த வெறி, நம்ம இப்படி இறந்துட்டோம், நம்மள வந்து இப்படி நம்ம இறப்புக்கு ஒருத்தர் காரணமா இருக்காங்க, அவங்கள பழி வாங்கணுங்கிற ஒரு வைராக்கியத்துல மறுபிறவி எடுக்காம சாந்தி அடையாம இருக்கிறவங்க தான் ஜின்னா மாறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜின்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா மட்டும்தான் உடம்புக்குள்ள போக முடியும். ஆத்மாக்கள் உடம்புக்குள்ள போகுதுன்னா அது வந்து ஏதோ ஒரு ரேரா எங்கேயோ ஒரு டைம் தான் நடக்கும். எல்லா உடம்புக்குள்ளயும் ஆத்மாக்கள் போகாது, எல்லா உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்காது. இதுல நல்ல ஆத்மா, தூய ஆத்மா, கெட்ட ஆத்மான்றாங்க, அதெல்லாம் உண்மையா? ஆமா, கண்டிப்பா அது இருக்கு. ஓகே. சரி ப்ரோ, உங்களுக்கு எந்த வயசுல வந்து இந்த பேய் இந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே? ஏன்னா எனக்குலாம் எங்கள் பாட்டி நிறைய கதை சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம் இருக்கும், பட் கண்ணால் பார்த்ததில்ல. உங்களுக்கு எந்த வயசுல இந்த பயம் இருந்தது? எப்போ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு? நான் என் ஃப்ரெண்ட் விஷயத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணேன் இருக்குங்கிறது. ஓகே. நீங்கள் கண்ணால் லைவாக பார்த்துருக்கீங்களா எதுனா? இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கருப்பு கலரில் ஒரு பொருளை தூக்கி போடும், சவுண்டு போடும், ஆனால் காட்ட மாட்டாங்க. ஸோ நிறைய யூடியூப்ல வந்து இப்போ அதான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லணும்னா சினிமாவில் வர்றது ஆத்மாக்கள் ரியல் ஆத்மாக்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. உருவமே கிடையாது ஆத்மாக்களுக்கு, நம்ம உடலை விட்டு வெளியேற ஒரு காற்று தான் ஆத்மா. ஏன்னா இப்போ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய யூடியூப்லையும் காட்டுறாங்க லைவாக, இதுதான் பேய் அப்படின்ட்டு ஒரு கருப்பு கலரில் மூவ் பண்ணுது, அது பேசுது. என்னன்னா ஒரு பொருள் தூக்க முடியாது, நீ சொன்னீங்களா காற்று மாதிரி தான் இருக்குன்ட்டு, அது எப்படி ஒரு பொருளை தூக்கி போடுது அப்படின்றத நம்ப முடியல. பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அது தூக்கி போடுறதுக்கான சக்தி அதுக்கு கிடையாது. சக்தி இருக்குன்னா அது ஜின்னுக்கு மட்டும்தான் அந்த சக்திகள் இருக்கு. ஓகே. ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் பொருளை தூக்கி போட அவங்க வந்து காற்று மூலம் தான் வீச முடியுமோ, அவங்கள வந்து தூக்கி போடவோ இல்ல சில வீடியோஸ்ல காட்டுறாங்களே வந்து நேருக்கு நேரம் நிக்கிறதோ அந்த மாதிரி மனிதர்கிட்ட அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, வரவும் மாட்டாங்க. ஓகே. இது வந்து நம்ம சினிமாவுல காட்டுற மாதிரி நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு கதைகளை நிறைய கேட்டுட்டு இப்படிதான் ஆத்மான்னு நம்ம வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். வர்றது எப்படின்னா புகை மாதிரி, அதாவது வெள்ளை ஒரு புகையா வரும், இல்லைன்னா கருப்பு ஒரு புகையாதான் ஆத்மாக்கள் வர வாய்ப்பு இருக்கு. உருவமா வர ஆத்மாக்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. உருவம் தான் அவங்கள உடலை விட்டு வெளியில வந்துட்டாங்க, அவங்களுக்கு மறுபடியும் உருவம் எப்படி கிடைக்கும்?
ஆமாம் அது இருக்குல்ல. அது இருக்குல்ல, உருவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்டார்டிங் கிடையாது. ஓகே. இப்ப இவங்க வீடியோஸ்ல வருதுன்னா அவங்க ஏதோ பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான், ஒரு ஹாரர் மூவியே எடுக்கிறோம்னா அதுல என்டர்டைன்மெண்ட் இருந்தா மட்டும் தானே பார்க்கணும். ஓகே ஓகே. அப்போல்லாம் இதெல்லாம் அவங்களா செட் பண்ணி தான் பண்றாங்க. மக்களை வந்து சுவாரஸ்யமா வச்சுக்கணும், அந்த சீன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கணும், அப்பதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க உழைப்ப கொடுக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு இடத்துல போய் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆமா. ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்ல இருக்கனால தெரியும், ஒரு வீடியோவை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு 10 மாசம் குழந்தை பெற்று கொடுக்குற மாதிரி தான். கண்டிப்பா ப்ரோ. எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு டைம் வந்து அவங்களுக்கு கண்ணில் பட்டா பரவாயில்ல, அவங்க போற ஒவ்வொரு இடத்துலையுமே வருது அப்படின்றதுனால தான் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வந்தது. எல்லா இடத்துலயும் ஆத்மாக்கள் அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே ஓகே. நம்ம போற இடத்துலலாம் ஆத்மாக்கள் வரும் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே வியப்பா தான் இருக்கு. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா குறைவுதான். ஓகே. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. வேணா நம்ம ஒரு நாளைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ரோ. நான் அங்கே தர்மபுரி தான், நம்ம இப்போ ஊருக்கு வரப்போ கண்டிப்பாக நான் உங்களை நேரில் மீட் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூன்னு ஒன்று நான் பார்த்தேன். ஸோ ஆவிகளோட இறந்த ஒரு ஆத்மாவோட பேசுறது, அதை பற்றி சொல்லுங்கள். அது உண்மையா? ஸ்டார்டிங் நான் நம்பலை, எப்பயும் டவுட்டாக தான் இருக்கேன். ஸோ அது எப்படி சாத்தியமாகுது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க? அது முழுக்க முழுக்க உண்மை. அது சாத்தியமான விஷயம். நான் இந்த இடத்துலையும் வாக்குறுதி யாருக்குமே கொடுக்கல. இல்லை, நான் அது வந்து ஒரு எப்படி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறீங்க? ஆமா, எலக்ட்ரானிக். அதாவது வந்து நம்ம எண்ணலைகளும் ஆத்மாவோட அதிர்வலைகளும் ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் அது சாத்தியமாகும். சரி. மென்டலி நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். அந்த ஆத்மாவோட அதிர்வலையும் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண தயாரா இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் அதை நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும்? நம்ம வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட முடிச்சிடணும். அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு வீடியோஸை கொண்டு போக கூடாது. ஓகே. அது அப்படி நம்ம ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகும்பொழுது அது நமக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தும். ஒண்ணு இல்லை, என்ன ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலி ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என் மகன் இறந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா என் மகனை பத்தி பேசும் பொழுதும் சரி, என் மகனுக்கு ஏதாவது சாப்பாடு வைக்கும் பொழுதும் சரி, டீ வைக்கணும்னு நினைக்கும் பொழுதும் சரி, சாமி கும்பிடும் பொழுதும் சரி, ஒரே ஒரு மட்டும் எங்களை பின்தொடர்ந்துட்டே வருது. எங்களை வந்து கண்ணத்துல முத்தம் கொடுக்கறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இது எனக்கே நம்ம வந்து ஆன்மீக ரீதியெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஆமா. அது வந்து இது வந்து சாத்தியமா, இது உண்மையா, இது வந்து நடக்குமா அப்படிங்கும் போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்ட் பாக்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. அந்த வருமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு ஒரு டெஸ்ட் வச்சாங்க எனக்கு. ஓகே. அது வைக்கும் பொழுது நான் வந்து அந்த பர்டிகுலர் நபரை கூப்பிட்டு நான் பேசுறேன் போஸ்ட் பாக்ஸ்ல. ஓகே. ஒரே ஒரு மட்டும் என்ன வந்து பின் தொடர்ந்துச்சு. ஓ, உங்ககிட்ட என்கிட்ட. ஓகே. அது வந்து உட்காருது, எந்திரினா எந்திரிக்குது. ஈங்கிறது வந்து நம்ம பக்கத்துல வரவே பயப்படும். ஆமா. நம்ம இப்படி தொட்டோம்னாலே ஓடுவோம். அது ஒரு ஈ மட்டும் எப்படி வருது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் என்னாலேயே நம்ப முடியல. அது எனக்கும் இன்னும் ஆச்சரியமா கேள்விக்குறியா இருக்க விஷயமா தான் இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்பொழுது சில இடங்கள்ல நம்ம நம்புற மாதிரியும் தோணுது, சில இடங்கள்ல நமக்கே இது உண்மையா வியப்பாங்கிற இது நம்ம மனதுக்குள்ளேயும் தோணும். இப்போ இப்படி கம்யூனிகேட் பண்றேன்னு தெரிஞ்சா இப்போ நிறைய பேர் வந்து எப்படி நம்ம இறக்குறேன்னே தெரியாம இறந்து போறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜெயலலிதா வச்சுக்கலாம், இப்போ விஜய் சித்ரா அது மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கலாம். ஸோ அவங்க இப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்னா அவங்க சொல்லிடுவாங்களா நான் இப்படி தான் இறந்தேன் அப்படின்ட்டு ஈஸியாக அந்த அக்யூஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. இது வந்து சட்டத்துக்கோ இல்லை வந்து இதுக்கோ இது சாட்சி கிடையாதுல்ல, இது வந்து நிரூபிக்க முடியாதுல்ல. ஓ, புரியுது புரியுது. ஆத்மாங்கிற விஷயம் வந்து அது சொல்லிச்சு அப்படின்னு நம்ம எந்த கோர்ட்ல போய் நிரூபிக்க முடியும்? இப்போ வந்து பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களால தான் எனக்கு ஆச்சு இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா. ஏன்னா வந்து நான் ஒரு செலிபிரிட்டி இதை ஓப்பனா ஒரு விஷயத்தை இதுதான் நடந்துச்சு, இது வந்து கொலை தான் அப்படிங்கிறத போட்டுட்டேன். ஓகே. இந்த விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு போடும்பொழுது சம்பந்தப்பட்ட எல்லாருமே என்ன எல்லாருமே கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, ஓகே. இந்த விஜய் சித்ரா மேட்டர்ல. ஆமா. ஓகே. அப்புறம் சரி நிறைய வீடியோஸ்ல அதை போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி தேவையில்லை அப்படின்னு வந்து நான் அந்த வந்து வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். அது வந்து நம்ம ஓப்பனா சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல. கண்டிப்பா. அது வந்து தேவையான விஷயம் கிடையாது. அதை வந்து ஓப்பனா சொல்லவும் கூடாது அப்படிங்கிறது அப்பதான் நான் உணர்ந்தேன். சரி, நான் வந்து எப்பயும் போல யூடியூப்ல வந்த உடனே புதுசுல சரி எப்பயும் போல போடுற மாதிரி போட்டுட்டேன். ஓகே ஓகே. அது இவ்வளவு வைரலா போகுங்கிறது அப்ப எனக்கு புரியல. அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சில இடங்கள்ல தவிர்த்துக்கிறதும் நல்லதுதான் ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வேறு எதுனா இன்ட்ரெஸ்டிங்காக எதனா பேய் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? இப்போது நீங்கள் எதனா உருவமாக பார்த்து பயந்துருக்கீங்களா, இல்லை நேராக பார்த்து எதனா பேசியிருக்கீங்களா இந்த கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ விட்டுட்டு? இல்லை, நேராக
இதுவரையிலுமே நான் பார்த்தது ஒரே ஒரு இதுதான். நான் அதிகமா பேசின ஒரு செக்யூரிட்டி எல்லாருக்கும் தெரியும். உங்களோட ஆத்மா மட்டும்தான் நான் நேருக்கு நேரா பார்த்த ஒரு விஷயம். அதை சேனல்லையும் போஸ்ட் பண்ணேன். அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்தாங்க, அந்த உருவத்தை பார்த்தாங்க. ஓகே ஓகே. அந்த ஒரு இது மட்டும்தான், சம்பவம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நடந்துச்சு. அப்புறம் ஆத்மாக்களை நான் நேருக்கு நேரால எந்த ஆத்மாவும் சந்திக்கல. நான் நிறைய அட்டாக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே. அது நம்மள தொடர்றதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ அவங்களுக்கு சக்தி இல்லாதனால ஒரு காற்றாவோ இல்ல நம்ம மேல படுற மாதிரி இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். சரி சரி. இந்த பேய் பிசாசுக்குலாம் இந்த அமாவாசை பௌர்ணமின்ற நாள்ல பவர் அதிகம், மற்ற நாள்ல பவர் கம்மின்றாங்களா, அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குப்பா. நாங்களே போஸ்ட் பாக்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஓகே. சரி, நீங்க கடவுளை பாத்துறீங்களா நண்பா? நான் கடவுளை பார்த்தது இல்ல. ஓகே. கடவுளை பார்த்தது இல்ல. பட் அந்த சாமி வர விஷயம் எனக்குள்ள அதை உணர்ந்திருக்கேன் நான். ஓகே. இப்போ தான் நிறைய பேர் திருவிழாக்கள்லாம் சாமி ஆடுறாங்க. ஸோ அதே டைமில் பேயும் சில பேர் அந்த இடத்துலேயே ஆடுறாங்க. ஸோ அந்த சாமி வருதுன்னா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒருத்தர் மேலே தான் வரணும். ஆனால் 20 பேர் இருக்காங்க, 20 பேருமே ஆடுறாங்க. இப்போ 20 பேர் மேலே 20 விதமான சாமி வருமா? இல்லை, சாமி ஆட்டங்கிறது நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தா அது உடம்புக்குள்ள ஏற்படுகிற ஒரு நரம்புல தளர்ச்சி காரணமாக ஒரு வைப்ரேஷன் அந்த மூலம் சத்தம் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வருதுங்கிறாங்க. ஓகே. ஆனா சில பேர் குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த சாமி வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா ஒவ்வொருத்தருக்கு சொல்றாங்க பாருங்க. ஆமா. அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அது அதிர்ச்சியாவே இருக்கு, அது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. எப்படி சொல்றாங்க? அதுதான் நானும் அப்கமிங் எபிசோடில் லைவாகவே அந்த மாதிரி பர்சன்லாம் மீட் பண்ணி அதுவும் தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பேய் பிசாசை இப்போ நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய படங்களாக இருக்கட்டும் நிறைய காமிச்சிட்டாங்க. ஸோ பேய்னா ஒரு கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து நம்ம நிறைய கடவுளை வணங்குறோம். நம்ம இந்துவும் சரி, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே கடவுளை வணங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு உருவமான ஒரு கடவுளை பார்த்தேன், இப்போது பேய் பார்த்து இந்த மாதிரி கடவுளை பார்த்தேன் நான் பேசினேன் அப்படின்ட்டு யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது பெருசாக. அது உணர்ந்துருக்காங்க. நான் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எனக்கு நல்லது நடந்திருக்கு. ஸோ அது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், அது உணர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி பார்க்கல அப்படின்றது இருக்கு. கடவுளை கடவுளாகட்டும் ஆத்மாவாகட்டும் நேருக்கு நேர் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. அப்படி ஆத்மாக்களும் கடவுளும் நம்ம நேருக்கு நேர் வர மாதிரி இருந்தா நம்ம எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுமே. இப்ப இறந்தவங்களை நேருக்கு நேர் பாக்குற மாதிரி இருந்தா நமக்கு இவ்வளவு போராட்டங்கள் தேவையில்லையே. கண்டிப்பா. அப்புறம் பழி வாங்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பழி வாங்குற சக்தியே கிடையாது. ஓ ஓகே ஓகே. பழி வாங்குற சக்திங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏதோ ஜின்னா மாதிரி அந்த காலகட்டங்கள்ல போகும்போது நம்ம முனி அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம். ஆமா ஆமா. இந்த மாதிரி மாறி அப்போ என்ன பழி வாங்குறதுக்கான ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முனீஸ்வரனுக்கு சாப்பாடு இருக்கிறேன்னு ஒரு விஷயம் பண்றாங்க. ஆமா. அது ரத்த சோறு இருக்கிறது. ஆமா, அதை பத்தி நான் பேசலாம்னு இருந்தேன். இந்த மயான கொள்ள டைம்ல ரத்தத்துல சோறு கொஞ்சம் மேல போட்டா கீழே வராதுன்றாங்க. கீழே நானே பார்த்திருக்கேன், கீழே வர்றது இல்ல சாப்பாடு. ஓ, நான் இப்போ வர 19ஆம் தேதி பார்க்கலான் இருக்கேன் நேரில் போயிட்டு. இல்ல, அந்த விஷயம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறது அது நம்மளால உணர முடியுது. வராத ஒரு காரணம் இருக்குல்ல. நார்மலா நம்ம மத்த நாள்ல இறச்சோம்னா கீழே வருது. ஓகே ஓகே. சாப்பாடு அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், மத்த நாள்ல இறச்சா அது கீழே வருது. அது நானும் லைவாக டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஆத்மா பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக எல்லாரும் நம்பணும், எல்லாரும் இதுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், எனக்கு ஒரு தாட் இருக்கும். நான் கண்டிப்பா நேர்ல உங்களை மீட் பண்றேன்பா. எனக்கு நேர்ல நீங்க இந்த கோஸ்டோட கம்யூனிகேட் பண்றதை நான் லைவா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். சரி, ஓகே. கண்டிப்பாக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. நம்மளோட ஷோ உங்கள் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதனால தான் முதல்ல உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஏன்னா ஆபி உலக இதில் ஆராய்ச்சியில் நானும் நிறைய படிச்சுட்டேன், அந்த ஆராய்ச்சியும் ஆபிட்டு வேலை செஞ்சுட்டேன். ஓகே. நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறது, நம்ம மக்களுக்கு தெரியாததை நம்மளும் சொல்லலாங்க. ஓகே ஓகே நண்பா, ரொம்ப நன்றி. நான் அப்புறமா உங்க கூட பேசுகிறேன். தேங்க்யூ நண்பர்களே. ஸோ இவர் நிறைய விஷயங்களை சொன்னார். அவருக்கு நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னா, ஃப்ரெண்டு இறந்தது ஒரு பொண்ணு மூலயமா அந்த பொண்ணு மேலே அந்த ஆவி இறங்கி, ஸோ அந்த பொண்ணு பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் ஃப்ரெண்டு பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தார். நம்மளும் சில கேள்விகளை வச்சோம். நிறைய இடம் நம்புற மாதிரி இருக்குது, சில இடங்கள் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்ட்டு நீங்கள் தான் ஃபைனல் பண்ணணும். அதுக்கப்புறம் விஜே சித்ரா அவங்களோட ஒரு நிறைய டைம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. சரி, ஓகே மக்களே, கதிர் அவர்கள் சொன்ன ஸ்டோரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் சொன்னதில் எந்த அளவுக்கு
உண்மை இருந்துச்சு எந்த அளவுக்கு பொய் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் சொன்னதில் எதனா குறை நிறைய இருந்தால் அதை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த கோஸ்ட் அண்ட் எபிசோட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம எபிசோடில் வந்து யார் பேச போகிறாங்க தெரியல. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.